அம்மா, அங்க யாருமா இருப்பா? ஆமா, யாரு? அங்க உன் அங்கிள் ரோலோ இருப்பாரு அண்ட் ரோசி இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கல்ல. அப்புறம் கசின்ஸும் இருப்பாங்க. ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஆனா அங்க என்ன பண்றது? ஆமா, என்ன பண்றது? போன வருஷம் என்ன நடந்தது ஞாபகம் இல்லையா? அந்த ட்ரீ ஹவுஸ் ரொம்பவே பிடிச்சது. உங்க சின்ன வயசுல தாத்தா எடுத்த வீடியோஸ்லாம் படம் மாதிரி பாப்பீங்க. நம்ம கேமராஸ் எடுத்துட்டு வந்திருக்கோமா? இதோ வீடு வந்துருச்சு. கொலம்பஸ் எப்படி உணர்ந்திருப்பாருன்னு இப்ப புரியுது. நல்லா இருக்கு. ஹாய் டாட். நாங்க தான் முதல்ல வந்திருக்கோம் போல இருக்கு. எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகே, நல்லா இருக்கேன். ஹாய் தாத்தா, நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா? உங்க ரெண்டு பேரையுமே நான் மிஸ் பண்ணேன். மேக்ஸ். ஹாய் மேக்ஸ். ஹாய் கிராம்ஸ், எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க டிவைன்? உங்களுக்கு என்ன பார்க்கும்போது தெரியலையா? நல்ல மாற்றம் தெரியுது. என்ன லக்லையா? ஆக்சுவலா லக்ல எதுவுமே மாறல. ஏன்னா போன வாரம் கூட எனக்கு கோல்டு வந்துச்சு தெரியுமா? மூக்கு ஓட்டையில ஒரு அடப்பு இருந்துச்சு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேற எடுத்துக்கிட்டேன். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் கோல்டு வந்துருச்சு. ஸோ லக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் பேபி சிஸ்டர் வந்துட்டா பாரு. வேற யாரு? ஃபீமேல் வாரன் பேட்டி. இப்படி ஒரு சேஞ்ச் ஓவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரெடியா இருக்கேன் மிஸ்டர் டிமால். ஹாய் டாடி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்படியா? ஓகே, போதும் நிறுத்துங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இது ரொம்ப பெரிய முட்டாள்தனமா இருக்கு. நேத்தே நீங்க ஃபில் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். எப்பவும் எல்லாத்தையும் நானே பாத்துக்கணும்னா எப்படி? ஏன்? ஏன்னா இது சம்மர் டைம். நான் இந்த நேரத்துல இங்க இருக்கவே மாட்டேனே. ஆனா இப்ப நீங்க இங்க தான் இருக்கீங்க. இவ்வளவு வளர்ந்துருக்கீங்க, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோங்க. பாத்தியா, இதுல கிட்ஸை நுழைச்சிருக்கேன். ஹாய், எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஹாய். அம்மா க்ரோக்கு என்னாச்சு? பேப்பரை படிக்கிறது இல்லையா நீ? யா, எப்ப காமிக்ஸ் போடுறத நிறுத்துனாங்களோ அதோட பேப்பர் படிக்கிறத விட்டுட்டேன். அவனோட கர்வ் பால் அவன் மிஸ் பண்ணிட்டான். பிக்சர்ஸ்க்கு எப்பவுமே அது ஒரு தலைவலி இல்ல. அம்மா, அப்பா எங்க? அவர் ஸ்விம்மிங் பூல்ல இருக்காரு. அப்படியா? நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. தாத்தா, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. அடேங்கப்பா, விண்வெளி இருக்கீங்க. அங்கேயே நின்று இப்படி பார்த்துட்டு இருக்க போறியா? ஹாய் ப்ளூ. ஏய் ப்ளூ, போய் விளையாடு போ. இத போட்டுக்கோங்கப்பா. ஓ, ரொம்ப தொல்லை பண்ணாதம்மா என்ன. அப்பா கோல்டு வந்துற போதுப்பா. எனக்கு தெரியும். வெளிய ரோல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வீடு வந்துருச்சு. இத கொண்டு வா. நான் இத பாஸ் பண்ணட்டுமாமா? பண்ணிட்டு தான் கேப்பியா? நல்லா தேங்க்ஸ் கத்துக்கிட்ட. மாம், இது ரொம்ப சூப்பரா இருந்தது. யா ஓகே, இருங்க நான் சொல்றேன்ல. நம்ம இதுல ஆல்டர்னேட்டிவ் கூட யோசிக்கலாம். நம்ம அவரை வேணா ஃபயர் பண்ணிடலாம், இல்லனா வேற கோச் ஹையர் பண்ணலாம். நம்ம வேற ஆப்ஷன் ட்ரை பண்ணலாமே. ஹலோ தாத்தா. ஹலோ தாத்தா. ரவி. ஹாய் தாத்தா. ரவி, பின்னாடி இருக்கிற அந்த வேனை நீ தான் ஓட்டிட்டு வந்த மாதிரி தெரியுது. ஆமா, கேஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஓட்ட பெர்மிஷன் கொடுத்தாங்க. இதை நான் எதிர்பார்க்கல. எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க, வேகமா வாங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. யார் ஃபர்ஸ்ட் போறான்னு பார்க்கலாமா? ரோலா எங்க? அவர் வேன்ல தான் இருக்காரு, ஃபோன் பேசிட்டு இருக்காரு. ஹாய். பசங்களுக்கு புது ட்ரிக்ஸ் எல்லாம் கத்து கொடுப்பீங்க போல் இருக்கு. லண்டன்ல இருக்கோம், வேற வழி இல்ல. அங்க டவுன்ல இருக்க புது ட்ரிக்ஸை கத்து கொடுத்தே தான் ஆகணும். அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பழகணும்ல. உன் ரைட்டிங் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்கிரீன் பிளே பண்ண மட்டும் ஒருத்தரை ஹையர் பண்ணிருக்கேன். நெப்போட்டிசம்லாம் அழிஞ்சிருச்சுன்னு யார் சொன்னா? இவரோட ஸ்டுடியோக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. இப்படி ஒரு கிராஸ் ஓவர் நடக்கும் நான் நினைக்கவே இல்ல. ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நிறைய மாறிடுச்சு. பெவர்லி ஹில்ஸ் காப், உங்களுக்கே தெரியும், ஹை கான்செப்ட் டாப் ஸ்பின்னோட எடி மர்ஃபி ஏஜென்ட்டா ப்ளே பண்றாரு. சவுத் ஆப்பிரிக்கால நடந்த ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்ட போலீஸ் மாதிரி நடிக்கிறாரு.
கண்டிப்பா இது பிக் சம்மர் ஹிட்டா வரும்னு நான் நம்புறேன். பிளாக் காமெடியா? நல்ல படமா வரும்னு நானும் நம்புறேன். சரி, எல்லாரும் எங்க இருக்காங்க? கிச்சன்ல இருக்காங்க. வா, உங்களுக்கு ஏதாவது வேணுமாப்பா? இல்ல எனக்கு எதுவும் வேணாம். உங்களை அப்புறமா பாக்குறோம். போயிட்டு வாங்க. ஏய் நான் தான் கர்னல் ராக்வெல். இவர் கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? எல்லாம் இல்ல ஒரு மர்டர் நடந்திருக்கு, அதனால பயங்கர டிராஃபிக். நீங்க எப்பவும் போன்ல இருக்கிறதா எங்களுக்கு நல்லது. ஹாப்பி பர்த்டே டாட். வெக்கேஷனுக்கு எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? வேலை முடிஞ்சு நேரா வரேன்ப்பா. உன் மூவி பிசினஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு? இது ட்ரிக்கான ஒரு கேள்வி மாதிரி இருக்கு, அதெல்லாம் கேட்காதீங்க டாட். எனக்கு உங்க ஒப்பீனியன் வேணும். ரைட்டர்ஸ்க்கு ஒப்பீனியன் எல்லாம் கிடையாது, வெறும் வார்த்தைகள் மட்டும்தான். ப்ரொடியூசர்ஸுக்கு தான் ஒப்பீனியன் இருக்கும். தேங்க்ஸ் டாட். செம மாடர்னா இருக்கீங்கப்பா, உண்மையிலே பார்க்க செம லுக்ல இருக்கீங்க. கம் ஆன் அது கொஞ்சம் ஓரமா வைங்க. ஆமா, என்ன பண்ணுவ? அவருக்கு நல்லா வயசாயிடுச்சு. யாரு சொல்ற? புரியல. அப்பாக்கு தான். அப்படிலாம் பேசாதீங்க. அவர் எப்பவும் அப்படிதானே இருக்காரு. எப்பயில இருந்து அவரை பாக்குறோன்னா அப்படிதான் பாக்குறேன். அவர் வயசு தான் தெரியுமே. அவரத பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனா எனக்கு வயசாக ஏஜிங் ஃபேக்டரை ஃபேசினேட்டடா பார்க்க தோணல. இது மதர் நேச்சருடைய ட்ரிக்ஸ். அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு குழந்தைங்க. ஓ, இது ஓல்ட் ஆன்டி நேச்சரோட வெற்றின்னு சொல்ல வரியா? இப்பவே ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வரேன். க்ரோ தான் போன்ல பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் எங்க இருக்கான்? எனக்கு ஒரு ஃபோன் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ஏய் க்ரோ, அவங்க எப்படி அந்த கான்ட்ராக்டை நெகோஷியேட் பண்ணலாம்? என்ன க்ளாஸ்? நான் அதை படிக்கவே இல்லையே. கடந்த 3 வருஷமா நாங்க தானே நம்பர் 1 இருக்கோம். நான் எங்க மாமனார் வீட்டில் இருக்கேன். சரி, ஓகே. நீ ஓகே தானே? பேஸ்பால் அது குழந்தைங்களோட விளையாட்டு. என்னைக்காவது ஒரு நாள் நான் ரிட்டையர் ஆகி தானே ஆகணும். இங்க பாரு, யாரா இருந்தாலும் வயசாகதான் செய்யும். ஆனா வயசாகிறது தான் யாருக்கும் பிடிக்காது. நீ ரொம்ப ஈஸியாக சொல்லிட்ட. வயசானாலும் நீ ப்ரொடியூசர். ஆனால் ஒரு வயசான பேஸ்பால் பிளேயராக உன்னால் இருக்க முடியாது. என்கிட்ட ஏக்கச்சக்கமான லாயர்ஸ் இருக்காங்க. உனக்கு யாராவது வேணுமா? இல்லை, என்கிட்ட லாயர் இருக்காரு, என்கிட்ட ஏஜென்ட் இருக்காரு, ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு பிஸ்னஸ் மேனேஜர். ஆனால் என்கிட்ட இல்லாதது கர்வ் பால். எனக்கு 8 வயசு இருக்கும்போது எடுத்த பிக். நான் என் சிட்டியை மிஸ் பண்ணுறேன். அந்த பொல்யூஷன், க்ரைம், அந்த நாய்ஸ். உண்மையிலே எமோஷனலாக வீக்காக இருக்கேன், நல்லா தெரியுது. ஹாய் கேன். ஓ ஹாய் அண்ட் மேகி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பரவாயில்லையே, வளர்ந்துட்ட. தேங்க்ஸ். உன்னோட ரைடு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அம்மா கார் ஓட்ட விட்டாங்க. அப்படியா? ஆமா. இல்ல இல்ல யா, நிஜமாதான். இல்ல. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, நல்லா தான் இருக்கும். பாய். ஓ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? கம்பெனி ஆளெல்லாம் ரெஃபர் பண்ண முடியாது, உங்களுக்கே தெரியும்ல. என்ன சொல்ற நீ? ஓ, ஸ்டாக்ரோஸ் ஏன் இன்னும் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகல? பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஓ, இது ஒண்ணு எக்ஸ்கியூஸ் இல்ல. ரைட்டர் இங்கிலீஷ்லாம் பேசுறது இல்ல. நீங்க கூட இங்கிலீஷ்ல பேசலாம். ஒரே நிமிஷம். இப்போ சொல்லுங்க. ரெடியானாரு, பந்த வேகமா வீசினாரு. வாவ், ஸ்ட்ரைக் எடுத்துட்டாரு. வாவ், அவருக்கு இது நல்ல எனர்ஜியை கொடுக்கும். கடைசியா நம்ம ஆண்டர்சன் விளையாடும் போது பார்த்திருக்கோம். எஸ், இது ரொம்ப நல்லா இருக்கு. டேவிஸ் இப்ப டகோட் விட்டு வெளில வந்திருக்காரு. இப்போ அவர் ப்ளே பண்ண ரெடியா இருக்காரு. இப்போ நம்ம எங்க போலாம்? ஆனா ஸ்விம் பண்ண நம்ம கிட்ட சூட்ஸ் இல்லையே. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம ஸ்விம் பண்ணனும். ஏய் ப்ளூ, சீக்கிரம் வா. நீ லிஸ்ட் எடுத்துக்கிட்டல? சீக்கிரம் நம்ம கிளம்பணும். சீக்கிரம் வா.
மறக்காம பிரசல் ஸ்ப்ரெட்ஸ் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு கேட்டுச்சுல? ஓ மை காட். நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன். இதுக்கப்புறம் என்னால் ஸ்டாண்டப் காமெடி பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபேமஸானவங்க பின்னாடி நான் ஒளிஞ்சுக்க போகிறேன். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கு. முன்னாடி இதெல்லாம் எனக்கு ஃபன்னியாக இருந்துச்சு. நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் எல்லாமே அப்படி தலைகீழ மாறிடுச்சு. எனக்கு தெரியல. என்கிட்ட அது பிரச்சனை இருக்கு. ஏதோ வைட்டமின்ஸ் தேவைன்னு தோணுது. இதுக்கு முன்னால் உங்களுக்கு இப்படி ஏதாவது ஆயிருக்கா? இல்லை, என் வாழ்க்கையில் 90% வெறும் மெமரி தான். பாஸ்ட் அது மட்டும்தான் இருக்கு. நான் ரெகுலராக இருக்கேன்னு சந்தோஷப்படுறேன். நீ உடனே ஏதாவது ஜோக் இருந்தால் ட்ரை பண்ணி பாரு. யா, ஆல்ரைட். நான் கொஞ்சம் ஓல்டு ஃபேஷனாக இருக்கலாம். பெல்லி டான்ஸை நான் அப்ரூவ் பண்ண மாட்டேன். எல்லாரும் மாதிரியும் அவங்களும் ஃப்ளோரில் டான்ஸ் ஆடலாம்ல. வேற ஏதாவது இருக்கா? நான் இதை வாங்கிக்கவா? அதை எடுத்துட்டு வா. ஆமா, ஏன் நான் வாங்கிட்டேன். எல்லாமே எடுத்துக்கலாமா? இது ரெண்டையும் எடுத்துக்கிறியா? இருங்க, எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்துட்டு சீக்கிரமா இது ஒன்று முடிச்சிட்டு வா. எடுத்தாச்சு. அது என்னாச்சுன்னு பார்த்து சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துரு. ஓகேவா? இந்தாங்க. கொஞ்சம் வழியை விடு. அந்த பேக் என்கிட்ட கொடு, நான் எடுத்துட்டு போறேன். இன்னும் நிறைய வைக்கணும்ல. நான் தான் உன்னை வந்து கூட்டிட்டு வரணுமா? நீ ஏன் இப்படி பண்ற? என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற. ப்ளூ கம் ஆன் வா ப்ளூ. ஏன் தான் இப்படி பண்ணிட்டு எங்க போனாலும் பிரச்சனை தான் இவனால. ஏன் தான் இப்படி பண்ற? என்னாச்சு? என்னன்னு தெரியல. ஆமா அப்படி அங்க என்ன பார்த்துட்டு இருக்கான்? அப்படி என்னதான் அங்க பார்த்த? You'd better go now, because I like you much too much. You have a way with you. You'd better go now, because I like you very much. The night was gay with you. There's the moon above, and it gives my heart a lot of swing. In your eyes there's love, and the way I feel, it must be spring. I want you so now. You have the lips I love to touch. You'd better go now.
You'd better go because ராக்கெட் ஜூப்ளர் ரைட்டர். much too much. There's the moon above. உனக்கு வேணும்னா நீ இதை எடுத்துக்கோ. நீங்க தூங்கலையா தாத்தா? நான் கனவு கண்டுட்டு இருந்தேன். எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு போன மாதிரி ஒரு கனவு. In your eyes there's love. And the way I feel, it must be spring. நீங்க இதை குடிங்க தாத்தா. டாங் உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்காங்க. You have இது லெமனேட் தாத்தா. தேங்க்ஸ் ப்ளூ. இது உங்களுக்கு ரொம்ப நல்லது தாத்தா. இதுல விட்டமின் சி இருக்குன்னு நினைக்கிறேன். வைட்டமின் சி. I like you much too much. You'd better go because I like you much too much. தேங்க்ஸ் தாத்தா. ஏய் கொஞ்சம் இரு. ஏய் சீக்கிரம் இல்லடா. கம் ஆன் गाइस தூக்கு தூக்குங்க. தூக்கு மேல தூக்கு. சாப்பாடு வருது பாரு. கம் ஆன் எல்லாரும் வேலை செய்யணும். கம் ஆன் गाइस சீக்கிரம் சீக்கிரம் தூக்குங்க. பாத்தடா. கீழ விட்டுற போறேன். இது வச்சுக்கோ. ஆல் ஃபேக்ஷன் கூடவே ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கு. இதுல நோஸ் தான் ரொம்ப முக்கியமான மேட்டர். த நோஸ் நோஸ். நோஸ் நோஸ். ஆமாமா. எனக்கு ரொம்ப அதான் நான் சொன்னேன். பிடிச்சிருக்கு. சைனாரா எழுதிய நோஸ் நோஸ். ஏன் ரைட்டரா வந்துறியா? ஓ நோ 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 நோ, உன்னோட மனைவி ரைட்டரா இருக்க முடியாது. That's nice. அப்படின்னு யார் சொன்னா? கண்டிப்பா அதுல ஃபன் இருக்காது. அதனால சொல்றேன். அப்படின்னா பர்மன் ஆனாலும் வச்சுக்கலாமா? இல்லனா டி மார்ட்டின் லியோஸ். இருக்கிற டென்ஷன் பார்த்தாதானே. ஒரு வழியா இந்த ஃப்ரிஷ்ஷை நல்லபடியா முடிச்சிட்டேன். இது முதல்ல நார்கனேட் பண்ணணும். நார்கனேட் பண்ணா டேஸ்ட் இருக்கு தெரியல டார்லிங். சரி சாப்பிடு. இன்னைக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது டெல் மாதிரி இங்க பாரு, இப்போ நீ அந்த புது ஜோக்கை பத்தி சொல்லணும். பெல்லி டான்ஸ் பத்தி சொன்னியே, அது சொல்லு டிவைன். அப்பா எதுக்கு இங்க வச்சு இந்த மாதிரிலாம் கேக்குறீங்க? இவங்க கையில தக்காளி எல்லாம் இருக்கு, தூக்கி மூஞ்சில அடிச்சிட போறாங்க. ஓ எனக்கு தான். ஓ நோ, மறுபடியும் ஃபோன் எடுத்துட்டியா? ஹலோ யா, நான் ராக்வெல். ஓகே. இல்ல டார்லிங், உங்க வைஃப் அங்க தான் இருக்காங்க. அப்படியே இல்லையா? ப்ராபபிலி ஆன் டாகியோட புது பாய் ஃப்ரெண்ட் போல. அவங்க எப்பவுமே அப்படிதான். அவங்க அவ்வளவு அழகா இருக்காங்களா? யார் ஆன்டாகனிஸா? அவங்களாம் கிடைச்சா நான் விடவே மாட்டேன். ஆமா, நீ தான் பேங்கர்ல தூங்குவியே. என்னோட குடும்பத்தை பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா வேணி? என் பேர் டோனி. ஐ அம் சாரி. என் பேர் டோனி. நீல முடியும்னு மட்டும் தான் தெரியும். இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. உன்னோட ஃபேமிலி எப்படிப்பட்டது டோனி? அவங்க ரொம்ப ரெகுலரான ஆளுங்க தான். நம்மள மாதிரியா? ஆமா யா. ஆனா நீ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க. உனக்கு அவங்க கிரேசியா தெரிவாங்க. அப்படியா? அவங்க கொஞ்சம் கிரேசி தான், உன்ன மாதிரி இல்லை. அவங்க பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நாம ஸ்விம்மிங் பூல் கிட்ட போலாமா? அப்படியே பாம் சுத்தி பார்க்கலாம். உன்னோட அப்பா என்ன நினைப்பாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க தானே உட்காந்துருக்காரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என் கூட வா. கம் ஆன். நீங்க தானே அவங்க ஏஜென்ட், நீங்க தான் பாத்துக்கணும். தாத்தாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நீ என்ன கொடுக்க போற? ஒன்றும் இல்லை. நீ என்ன பண்ண போற? நான் அவருக்கு பர்த்டே கார்டு கொடுக்க போறேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு பண்ணது. ஹெல்மர் அது க்ளூ போட்டு ஒட்டி தரேன்னு சொன்னா. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸா? ஆமா, மொத்தம் 4 இருக்கும். 4 வச்சு 77 வர வைக்கலாம். டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமா? நானும் அவருக்கு எதுவும் வாங்கல. நானும் தான். யாருமே வாங்கலையா? கமான் ஃப்ளோரா, இப்போ நீ தான் அதை பிக் பண்ணணும். கமான், எவ்வளவு நேரம் பண்ணுவ? ஸ்கோர் என்ன गाइस? 13-8. யாருக்கு ஃபேவரா போகுது? இவனுக்கு தான். ஓகே, இப்போ இது என் டர்ன். ஓகே ஓகே.
எனக்கு தெரியல. இரு நான் பார்க்கறேன். ஹே டவுன், சீக்கிரம் எல்லாரும் வாங்க गाइस. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, வேகமா போலாம். என்னடா கண்ணா பார்த்து வர்றது இல்லையா? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, பார்த்து. தாத்தா, ஆ, உங்க பர்த்டேக்கு உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நிம்மதி வேணும். இந்த பூமியில் எனக்கு நிம்மதி வேணும். பூமியில நிம்மதியா? தாத்தா, உங்களுக்கு என்ன பிரசன்ட் வேணும்னு கேக்குறோம். ஆமாம். ஓ, எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன மாதிரி ஒருத்தனுக்கு எதுவுமே வேண்டாம். எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. இப்போ என்னை கட்டுப்படுத்த யாரும் இல்லை. எனக்கு நிறைய சாக்ஸ் எல்லாம் வேண்டாம். ஏற்கனவே எனக்கு இருக்கிறதே போதும். ஏன்னா அதை நான் வாஷ் பண்ணுறது கூட கிடையாது. எனக்கு ஒன்று மட்டும் தேவை. வைக்கிங்ஸில் சொல்லியிருக்கு, கேட்டல் இறந்துருவான், கின்னும் இறந்துருவான், ஒரு நாள் நீயும் இறந்துருவ. இதில் இறப்பே இல்லாத விஷயம் எது தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த டே. அவ்வளோதான். இறுதி ஊர்வலம். ஒரு ப்ராப்பரான இறுதி ஊர்வலம். வைக்கிங் ஃபியூனரல். இந்த வைக்கிங்னா என்ன? எனக்கு தெரியாது. மினசோட்டா வைக்கிங்ஸ். அவங்க பர்பிள் யூனிஃபார்ம் போடுவாங்க. இல்லை மேக்ஸ், நாங்கள் ஃபுட்பால் பிளேயரை பற்றி பேசலை. நான் ஸ்கேனனேவியன் வைக்கிங்ஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நோஸ்மன், சீமன், கிரேட் சீமன். வாங்க வந்து உட்காருங்க, கடலை பார்த்த மாதிரி. 1000 வருஷத்துக்கு முன்னாடி, கொலம்பஸ் வர்றதுக்கு 500 வருஷம் முன்னாடி அவங்க அட்லாண்டிக்கை கிராஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட பிரம்மாண்டமான கப்பல் இருக்கும். அந்த காலத்தில் எவ்வளவோ விஷயங்கள் வச்சுருந்தாங்க. இந்த கடல் தான் அவங்க வாழ்க்கையே. இந்த கடலும் அவங்க வச்சுருந்த போட்டும் தான் எல்லாமே. அவங்க மரணத்தை கொண்டாடினவங்க, வாழ்க்கையும் கொண்டாடி வாழ்ந்தாங்க, மரணத்தையும் கொண்டாடி தீத்தவங்க. அந்த கிரேட் வைக்கிங்ஸோட குடும்பங்கள் இறந்தவங்களோட உடலை ஒரு கப்பலில் வச்சு அதை ஸ்ட்ராவால் கவர் பண்ணிடுவாங்க. சூரியன் மறையும் போது போட்டை கடலில் விட்டுருவாங்க. ஒரு பெரிய பான்ஃபயரை பீச்சில் உருவாக்குவாங்க. ப்ரீஸ்ட் ஒரு ரேம்ப் ஹார்னை ஊதுவார். அங்கே இருக்கிற ஒருத்தன் அவன் அம்போட நுனியில் நெருப்பை பற்ற வச்சு அந்த பான்ஃபயரை நோக்கி விடுவான். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீரும் நெருப்பும் ஒன்றா இருக்கும். என்ன எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த நெருப்பு பற்றி எரியிற கலரும் சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது இருக்கிற கலரும் ஒரே மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஆரம்பமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி வைக்கிங் ஹெவன். அதே தான், எக்ஸாக்ட்லி அப்படித்தான் சொல்லுவாங்க. அந்த வைக்கிங் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே அந்த போட் எரியறதை பார்த்துட்டு இருப்பாங்க. முழுசாக எரிஞ்சு முடிஞ்சதும் வெறும் சாம்பல் தான் அங்கே மிஞ்சும். கம்ப்ளீட் ஒப்ளிரோஷன். பூமியில் இருக்கிற 4 கார்னருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கும். ஃப்ரெஷ்ஷாக, ரொம்பவே அழகாக. கடைசியில் கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடும். ஒரு கனவு போல. கேன் கொஞ்சம் உதவி பண்ண. கீழே புதைக்கிறத விட இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? உண்மையாவே நல்லா இருக்கு. யா, இப்படி இருக்கிறது தான் நல்லது. ஒருத்தர் இறந்துட்டா பூமியில புதைக்கிறத விட இது ஒரு அற்புதமான முடிவு. இறந்தவங்களுக்கு பசியில் இருக்கிற வாம் சாப்பிட்டு போன் வரைக்கும் அது நாசம் பண்ணிடும். வெறும் எலும்பு கூடு தான் மிஞ்சும். அப்படி பார்க்கவே நல்லா இருக்காது இல்ல? இல்ல, எங்க எல்லாருக்கும் வைக்கிங்கோட ஐடியா தான் நல்லதுன்னு தோணுது. எனக்கு வார்ம்ஸ் பிடிக்காது. சரி, எல்லாரும் வாங்க. நட்ட நடு ராத்திரியில இந்த மாதிரி யூரின் பாஸ் பண்றது ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கும். ஒரு தனி சுகம்தான். டாங், டேய் போய் தூங்குடா போடா. எனக்கு உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? தாத்தாவுக்கு ராக்கெட் ஜிப்ரால்டர் கொடுப்போமா? அவரோட பர்த்டே பிரசன்ட்டா? ஏய் ப்ளூ, நீ என்னதான் பேசிட்டு இருக்க? ராக்கெட் ஜிப்ரால்டர்னா என்னடா? போய் படுத்து தூங்குடா ப்ளூ.
போய் படுத்து தூங்கு ப்ளூ. உன்னால எல்லாரும் எழுந்துக்கிறாங்க பாரு. நம்ம காலையில இதை பத்தி பேசிக்கலாம். நான் உனக்கு நாளைக்கு கால் பண்றேன். அப்புறமா வரேன். பாய். ஓகேவா? உங்க எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். பாய். நான் தான் சொல்லியிருக்கேன்ல இவளுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லைன்னு. ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அவ ஒரு ட்ராம். நீ அப்படியா நினைக்கிற? பாம்ல 4 பாஸ்கெட் பால் பிளேயரோட இருக்கும் போது அவ என்ன சொன்னா தெரியுமா? அது நீன்னு நினைச்ச. ஏய் காலைல இவ்வளவு அவசரம் எங்க போற? தாத்தாவுக்கு பிரசன்ட் எடுத்துட்டு வரதுக்கு. நல்ல ஐடியா. பத்திரமா போயிட்டு வா. அப்பாவுக்கு நானும் ஏதாவது வாங்கி கொடுத்தே ஆகணும். நீ என்ன வாங்கி கொடுக்க போற? இன்னும் ஐடியா பண்ணல. அப்பா நீங்க ப்ளூவை பாத்தீங்களா? ஆமா, இது பக்கம் தான் போயிட்டு இருக்கான். தாத்தாக்கு ஏதோ பிரசன்ட் ரெடி பண்றானாமா. ஏய் உனக்கு தெரியுமா, நான் நேத்துக்கே சார்லஸ் மேன்ஷன்ல டின்னருக்கு போயிருந்தேன். என்ன இங்க இவ்வளவு ஹீட்டா இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்டேன். சிரிக்க மாட்டியா? இது ஹிஸ்டாரிக் ஜோக்டா. இதுல காமெடி எங்கேயும் இல்லையே. இவங்கள பிடிக்கணும்னா பறக்கிற மாதிரி தான் பைக் வேணும். ஈட்டில வரும்ல அந்த மாதிரி இருக்கணும். ஓ மேக்ஸ், ரொம்பவே கியூட் மேக்ஸ். இன்னுமா புரியல? ஈட்டிங்கிறது ஒரு படம், நம்ம ரியல் லைஃப்ல இருக்கோம். அது ஃப்ராய்டன்னு நினைக்கிறேன். ஹிஸ்டோரியா மாதிரி நீஃபோமேனியா இருக்கும்னு தோணுது. இது பெட்ல இருக்கும்போது அப்நார்மல் கிராண்ட் உள்ள ஒரு கண்டிஷன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தலையில பிரச்சனையா உடம்புல பிரச்சனையா? சரி நீ என்ன நினைக்கிற? அதை சொல்லு க்ரோ. எனக்கு தெரியாது. நீ என்ன சொல்றேன்னு புரியல. அம்மா எல்லாரும் எங்க போனீங்க? குட் மார்னிங் டாடி. எப்படி இருக்க ஸ்வீட் ஹார்ட்? சாரா? ஆமாண்டா சார் தான். நான் இப்போ ஹெட் ஏக்கிள் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாய் இருந்திருக்கணுமே. நாயா? எங்கப்பா? நேற்று ராத்திரி மோன் பண்ற சத்தம் கேட்டுச்சு. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. மோன் பண்ணிட்டு பார்க் பண்ணிட்டு இருந்துச்சு. உங்க யாருக்கு அது கேட்கலையா? அட ஆமா, அதை யோசிக்கும் போது ஒரு ஆஃபுல்லான ராக்கெட் சவுண்ட் கேட்டுச்சு. ஆகி வின்னி இப்படி யோசிப்பான்னு எனக்கு தோணவே இல்லை. டோனி. ஓகே டோனி, எனக்கு அவன் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ண மனசு வரல. அதனால ஃபேக் பண்ண கொஞ்சம் பேஷனோட இருக்கிற மாதிரி. அதுக்கு எக்ஸ்ட்ராவா பண்ண வேண்டியிருந்தது. ஆனா பாக் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. இதுல என்ன பெரிய சீக்ரெட் இருக்கு? இந்த ராக்கெட் ஜிப்லாட்டரை நம்ம ரெடி பண்ணி தாத்தாக்கு கொடுக்கணுங்கிறான். பர்த்டேக்கு நல்ல கிஃப்டா இருக்குமா. தாத்தாவுக்கு இந்த மாதிரி பழைய போட்ல எதுக்கு தேவைப்பட போகுது? இத தாத்தாவோட ஃபியூனரலுக்கு யூஸ் பண்ணி பாருன்னு இவன் சொல்றான். அப்போ நம்ம தாத்தா இறந்துருவாரா? இல்ல தாத்தா இப்ப இறக்கல மாட்டாரு. என்ன? இல்ல அவர் சாகல மாட்டாரு, கவலைப்படாதீங்க. உனக்கு என்ன வேணும்? உனக்கு எது பிடிக்கும்? ரிங் டிங்ஸா இல்ல ஆரஞ்சு மெலோனா? ஆரஞ்சு மெலோனா. ஓகே இந்த புடிச்சுக்கோ. இது மிதக்குமா? முதல்ல இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது? புதுசா வந்து வாங்கி கொடுக்கலாம். சரி வாங்க நம்ம பண்ணலாம். யா இது ஃபன்னா இருக்கும். சரி ஒன்று சொல்லுங்க.
உண்மையாவே தாத்தாவோட பர்த்டேக்கு இந்த போட்டை ரெடி பண்ணி கொடுக்க நினைக்கிறவங்க இப்ப கை தூக்குங்க. யா கிரேட். அண்ணா நமசா இருக்குல்ல. ஏய் எங்க போறான் அவன்? எனக்கு என்ன தெரியும்? நான் உனக்கு ஸ்பெல் பண்றேன். ஈட்டின்னு எழுது. இருந்தாலும் இதுல கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமா, இது ரியலிஸ்டிக்கா இருக்காது. வாங்க போலாம். அப்பாக்கு புக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவருக்கு என்ன வாங்கி கொடுக்க போறீங்க? எனக்கு அவரோட ஹேட் ஷேப் ரொம்ப பிடிச்சிருக்கு. கலரே ரொம்ப தப்பா இருக்கும். அது எப்படி பார்த்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அப்படி என்ன எக்ஸ்பென்சிவ் இருக்கு அதுல? ஐயோ, முதல்ல பீச்சுக்கு போகணும். இந்த ஹீட்ல என்னால ட்ரெஸ்ஸே போட முடியல. டாப்லெஸ் பீச்சுக்கு போனா நல்லா இருக்கும். சரி, அதை விடுங்க. என்னோட ஹேட்டை நான் சுத்தமா மறந்துட்டேன். ஃப்ரெட் அட்டையர் டேப்ஸா? அதுதான் டிக்கெட். ஓகே. எஸ். ஓகே பாய்ஸ், தேவையானதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் இந்த டூல் பாக்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. கிடைச்சிருச்சா? யா, ஆல்மோஸ்ட். ஓகே. கண்டிப்பா இது நல்லபடியா முடியும்னு தோணுது. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, வேகமா போலாம். பம் ப்ளூ பம் பம் கோ. வாங்க. மேக்ஸ் வெயிட் பண்ண வரேன். ஹேய், எமிலி எங்க போனா? அவ லைப்ரரி போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. ஓகே, எனக்கு இப்போ சாண்டர் வேணும். அதை வச்சு தான் ஷேப் கொண்டு வர முடியும். அந்த எக்ஸ்டென்ஷன் கார்டை ஒன்றா கட்டு. அது ரொம்ப தேவை. ஏய் இதை இப்படி தான் பண்ணணுமா? இந்த 2 மணி எடுத்துக்கோ. அதை ஒன்றா சேர்த்து கட்டு. அப்புறம் கனெக்ட் பண்ணு. நினைக்கிறேன். குட் வர்க். நீ அப்படி கூப்பிடுறதுனால எனக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்காக உன்னை பழியெல்லாம் நான் வாங்க மாட்டேன். மறுபடியும் சொல்லு. உனக்கு ஆக்டிங் பத்தி சுத்தமா புரியல, உண்மைதானே? என்னதான் ஒரு ஆக்ட்ரஸா இருந்தாலும் வானோலெல்லாம் போய் நடிக்க மாட்டா. ஏன்னா அது ஆக்டிங்கா இருக்காது, அது உண்மையா தான் இருக்கும். நான் கேட்டதுலேயே ரொம்ப டிப்ரெசிங்கான விஷயம் இதுதான். ஹே ரோஸ், கொஞ்சம் இதை பாரு. அந்த பொண்ணு பாரு, உடனே ஆரம்பிச்சிட்டா. அவ ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற ஒரு பொண்ணு. அவ ஒரு செக்ஸ் பால். ட்ரை பண்ணலாம், ஆனா அவளை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. நமக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு. வாங்க வாங்க வாங்க, எனக்கு பசிக்குது. சாப்பிடலாம். எமிலி, எனக்கு பிடிக்கிறது இருக்கா? நீயே போய் பாரு.
என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்க? இதை என் பக்கத்துல உட்கார்ந்துக்கோ எமிலி. Have a nice trip, Blue. அம்மா நீ லைப்ரரியில தானே இருந்த? என்னென்ன இருக்கு? சாண்ட்விச் இருக்கா? ஓ இதுவும் இருக்கா? ஓகே ஓகே குடு. நீ பசிக்குது எனக்கு. சாப்பிடுங்க. ஓகேவா? ஏய் இது கொஞ்சம் பாரு. ஓகே. நல்லா இருக்கு. சொல்லுங்க. இது இந்த பக்கம் வை. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஆமா. சாண்ட்விச் இருக்கா? ஓ இதுவும் இருக்கா? வேணுமா? வாங்க சீக்கிரம் சாப்பிடலாம். நீயே போய் பாரு. இது என்னது? ஏன்டா இப்படி பண்ற? என்னாச்சு? இதை என் பக்கத்துல உட்கார்ந்துக்கோ எமிலி. எனக்கு இத பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இல்ல சூப்பரா இருக்கு. இதுவா? ஆமா இந்த சாப்பிட்டு பாரு டேஸ்ட் நல்லா இருக்கும். விடுங்க. இத பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இல்ல சூப்பரா இருக்கு. ஆமா இந்த ஏய் இது கொஞ்சம் பாரு. இது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த பிக்சர் பிடிச்சிருக்கு. சாண்ட்விச் இருக்கா? ஓ இதுவும் இருக்கா? ஆமா. சூப்பர் ஃப்ளோரா. இது நல்லதா இருக்கு. ஏய் இது கொஞ்சம் வேணுமா? எங்கே போகிறோங்கிறத சொல்லாமல் போயிட்டாங்க. இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டியும் பிரச்சனை. ஓ ப்ளூ, ஹாய் கிராம்ஸ். நீ வருவேன்னு நான் நினச்சேன்ப்பா. லஞ்ச் நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடலாமா? கண்டிப்பா. என்கிட்ட நானே பேசிக்கிறத பார்த்து எல்லாரும் என்னை பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. ஆனால் யாரை பற்றி நான் கவலைப்படலைங்கிறது அவங்களுக்கு புரியாது. நயாகரா ஃபால்ஸ். ஃபிஷ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அதை பிடிச்சி சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றது அதை விட பிடிக்கும். கொஞ்சம் பே லீவ்ஸ் போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடணும். சரியான நேரத்துக்குள்ள இதை ரெடி பண்ணிடுவோம்னு நினைக்கிறீங்களா? நல்லது. ஏய் गाइस, நான் ஒன்னு பார்த்தேன். நாம கண்டிப்பா டைம்க்குள்ள முடிச்சாகணும். ஒரே கொஞ்சம் இந்த சாண்ட் பேப்பர் கொடுங்களே. சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத, வந்து வேலையை பாரு. கம் ஆன். அந்த பில்லோ கொஞ்சம் கொடுக்க முடியுமா? இந்தா. டேடா. நீ இது வரைக்கும் சாப்பிட்டதுலயே இதுதானே உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா இது ரொம்ப நல்லா இருக்கு. மனுஷன் மீனை விட ரொம்ப ஸ்மார்ட்டானவன். மனுஷன் மீனை சாப்பிடுவான், மீன் மனுஷனை சாப்பிடாது. ஷார்க் அப்புறம் ஜோஷ். அதான். என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு. ஷார்க் அப்புறம் ஜோஷ். ஷார்க் அப்புறம் ஜாஸா? என் தப்பை சரி பண்ணிட்ட நீ. இந்த ரூலை உடைக்கிறதுக்கு தான் ஷார்க்கும் ஜாஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கூட நிறைய இருக்கு. உனக்கு இன்னொன்னு சொல்லவா? இன்னும் நிறைய எடுத்து சாப்பிடுப்பா. இப்படி பண்ற? இல்ல நான் உள்ள வரல. எனக்கு இதுல குளிக்க பிடிக்காது. இருங்க நான் சொல்றேன்ல. என்னால முடியாதுன்னு செம சொல்றேன். மாடர்னா இருக்கீங்கப்பா. உண்மையிலே பார்க்க செம லுக்ல இருக்கீங்க. இல்ல நான் ஜாகிங் போறேன். ஏய் நான் பிளாஸ்டிக் டப் பண்ண மாட்டேன். கம் ஆன். எஸ். என்ன? இது வரைக்கும் நான் படிச்சதுல நல்ல புக் இது மட்டும்தான். நீ எழுதுனதை சொல்றியா? ஏன் நீங்க என்ன இதை படிக்கலையா? இல்ல எனக்கு ரத்தம் சுத்தமா ஆகாது. கொஞ்ச நேரம் சூரிய வெளிச்சத்துல உட்காரலாம்ல. எனக்கு சூரியன் பிடிக்காது. அப்புறம் எதுக்கு பீச்சுக்கு வந்த? எனக்கு பீச் பிடிக்கும், ஆனா சூரியனை சுத்தமா பிடிக்காது. ஓ புரியுது, எல்லாமே தெளிவா புரியுது. சரி, மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? அவங்க ஃப்ரிஸ்பி விளையாடுறாங்க. ஓ அந்த விளையாட்டு எனக்கு பிடிக்காது. சரி, யாராவது கேட்டா நான் கோல்ஃப் விளையாட போன சொல்லு. ஓ நல்ல விஷயம் தான். முதல்ல இந்த மணல்ல இருந்து வெளியே போயாகணும். எங்க பார்த்தாலும் ஒரே மணலா இருக்குப்பா. ஏய் गाइस, இங்க பாருங்க, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. வாங்க. அவ்வளவுதான். வாங்க வாங்க வாங்க, கம் ஆன். கொடு.
நீங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏய், சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் கீழே இறக்கி வைங்க. இறக்கு. இது எங்க கிடைச்சது? எதுக்கு யூஸ் பண்ண? ஏய், பாத்து. எங்க கிடைச்சது? மேல தூக்கு. இதோ இங்க வைங்க. யாராவது அந்த ரோப்ப கொஞ்சம் ஓகே, எடுங்க. நீ ரெடியா? நான் சொல்லும்போது உள்ள தள்ளு. ஆமா, சீக்கிரம் முடிஞ்சிரும். ரெடி தான். ஓகே ஓகே, நானும் கிடக்குறேன். நீங்க பார்த்து புடி. ஓகே, முடிச்சிட்டியா? மெதுவா அனுப்புங்க. அவ்வளவுதான். இதோ அது கொஞ்சம் எடு. சீக்கிரம். சரி சரி வாங்க, அந்த வேலையை பார்க்கலாம். கொடுங்க. ஏய், இல்ல இல்ல, இது பாரு. இது இந்த பக்கம் வை. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இங்க என்ன அடிக்கணும்? கரெக்டா வச்சடி. அப்படிதான். இந்த வேலை ரொம்பவே ஃபன்னா இருக்குப்பா. இந்த ஆபரேஷனை சூப்பர்வைஸ் பண்ண எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே பிடிங்க. அதை நல்லா கட்டியாச்சா? தாத்தா இத நல்லா இழுத்து கட்டுங்க. இது ஓகே ப்ளூ அப்பதான் ப்ளூ கரெக்ட்டா எங்கடா போற நீ? இருக்கு. என்ன இப்படி சடனா எங்கேயாவது ஓடுறான்? கொஞ்சம் வியர்டா இருக்கான். அவனுக்கு சைக்காட்டிக் இருக்கு. உங்களுக்கு அந்த விஷயமே தெரியாதா? அதெல்லாம் நல்லா தெரியும். இல்லடா, அவன் சைக்கிக். அவனுக்கு சில விஷயங்கள் எல்லாம் தெரியும். அப்படி ஏய் ப்ளூ ப்ளூ ஏய் ப்ளூ, இப்போ எங்க போயிட்டு இருக்க நீ? ஏய் ப்ளூ ப்ளூ, நீ எங்க போயிட்டு இருக்கேன்னு கேக்குறல? தாத்தாக்கு ஏதோ பிரச்சனை, நான் அதான் அங்க போய்கிட்டு இருக்கேன். தாத்தா தாத்தா. ஏய், அவர் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். தாத்தா 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 தாத்தா, ஓ தாத்தா தாத்தா, ஐயோ, தாத்தாக்கு என்னாச்சு? தாத்தா. டாங், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல இந்த மாதிரி நடக்கும்போது பேனிக் ஆக கூடாது. இங்க பாரு, பேனிக் ஆகாம யோசிச்சு நம்ம செயல்படணும். ஓகே. நான் ஹெல்த் கிளாஸ்ல இந்த மாதிரி ஒன்னு பார்த்திருக்கேன். அதனால தான் சொல்றேன், பேனிக் ஆகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ஒன்னும் பேனிக் ஆகலையே. ஓகே, இப்போ தாத்தாவை மெதுவா திருப்பறதுக்கு உதவி செய். கிச்சன்ல இருந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா, சீக்கிரமா போ. அப்புறம் டாக்டர் பிக்கு கால் பண்ணி, ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல அவரோட நம்பர் இருக்கு. டாக்டர் பி இல்லையா, ஒரு லேடி கிட்ட தான் பேசினேன். அவங்க வந்து அவர்கிட்ட சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீங்க மயங்கி இருந்தீங்க தாத்தா. ஆமா, நீங்க மயங்கிட்டீங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வா வா, இது வர. ஹாய் தாத்தா. ஹாய் தாத்தா. அப்படி என்ன அவசரம், வேகமா வந்துட்டு? எனக்கு பாத்ரூம் வந்துச்சு, அதனால தான். நீ ஃபீல்டையே யூஸ் பண்ணிருக்கலாம்ல. ஆனா எனக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு. என்ன நடக்குதுங்க? அதானே, என்ன நடக்குதுங்க? ஏய் விடுங்க, அவர் தனியா இருக்கட்டும். நான் அவர்கிட்ட அப்புறம் சொல்றேன். ஆமா ஆமா, உண்மைதாங்க. நாங்க லார்ஜ் டென்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆஹா, ஓகே. ப்ளூ அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்டு கலர் தான் எனக்கு வேணும். ஒரு நிமிஷம் இருங்க, என் பிரதர் கிட்ட கேக்குறேன். ரோலோ,
என்ன டென்ட்ல வந்து ஸ்டைப்டு வாங்கலாமா இல்ல போல்கா டாட்லயா? அது போய்க பாப்பாங்க. ஹலோ, அந்த ஸ்டைப்டே கொடுத்துருங்க. ஓகே ஓகே, நாளைக்கு காலையில வேணும். ஹாய் எவ்ரிவன். ஹாய் டாக்டர் பி. அவங்க சொன்னது வெயிட். ஓகே பை. உங்களுக்கு ட்ரிங்க் வேணுமா? வேண்டாம். வேண்டாம் ரோசி, நீ என் மேலே அன்பாக தான் கேட்குறா, இருந்தாலும் எனக்கு வேண்டாம். நான் ஏற்கனவே குடிச்சிட்டேன். இன்னைக்கு நான் எங்கே போனாலும் அங்கெல்லாம் பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. லைட்டாக கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு அவங்க கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறது? நான் ஒன்றும் சொல்லவும் முடியல. ஆமாம், பெரியவர் எங்கே இருக்காரு? அவரோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு டாக்டர். கொஞ்சம் லோ மார்ட்டினாவது குடிங்களேன். யா, இல்லை நான் போய் அவரை பார்த்துட்டே வரேன். கொஞ்சம் சில்லுன்னு இருக்கட்டும். ரைட். ஹாய் டாக். ஹலோ டாக். எனக்கு இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? சும்மா உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். நீ எப்படி இருக்கன்னு தெரியணும்ல. இந்த ரேடியோ மைக் இருக்குல்ல, இது சூப்பரான ஐடியா. ஒரு பொண்ணு இந்த ஐடியா கொடுத்தாங்கிறத பாராட்டியே ஆகணும். ஓ அப்படியா? ஒரு வேளை இது வேலை செய்யாம போயிட்டா அதுக்கு நீ தான் காரணமா இருப்ப. இந்த ரேடியோ மைக் அப்பாவுக்கு $120 செலவு வச்சிருக்கு. இது கண்டிப்பா வேலை செய்யும். முதல்ல உன் சட்டையை கழட்டு. ஜாக்கிரதை, பாத்துடா. கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கமோன் கமோன். யா, ஏய் சூப்பர். யா. இன்னும் ஒரு முறை பண்ணு. ஓகேடா, இப்போ சட்டையை போட்டுக்க. இன்னும் கொஞ்சம் வால்யூம் ஏத்து. பியர் ஆர் பிராண்டி டாக்டர்? ஏய், இது வேலை செய்யுது. இது 20th செஞ்சுரி. இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. இங்க ஏதாவது செலிப்ரேஷன் போகுதா? ஆமா, அந்த 2 டாக்ஸ். பாரடாக்ஸ். பசங்களா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா விளையாடிட்டு இருக்கோம். ஹாய் மாம். ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு சமாளிக்கிறீங்களா? மேல என்ன நடக்குதுன்னு கேட்டேன். நாங்க ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்றோம். தாத்தாக்காக தான் நாங்க இந்த சர்ப்ரைஸை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எங்களை சர்ப்ரைஸ் பண்ண கூடாது. போய் ஒழுங்கா குளிச்சுட்டு சீக்கிரம் சாப்பிட வாங்க. ஓகேம்மா, 5 நிமிஷத்துல நாங்க கீழே வந்துருவோம். 5 நிமிஷம். ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நான் ஹெலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நீ என்னை மன்னிக்கவே இல்லைல்ல? இதே நீ சரியான நேரத்தில் கேட்டிருந்தா உண்மையை சொல்லியிருப்பேன். அவள் உன் வாழ்க்கையை விட்டு போனது நீ பண்ணதுலே பெரிய தப்பா நான் நினைக்கிறேன். நான் இதை ஹெலன்ட்ட சொன்னேன். எப்படி ஒரு ஐடியலிஸ்டிக்காக இருக்க மனுஷனை கட்டிப்ப, இப்படி ஒரு கார் கேரிங் பென்ஷல் புஷர், இவர் எப்படி உனக்கு செட் ஆவார்? முதல்ல அதுக்கு சரியான பதில் இல்லை, ஆனால் போக போக பேச பேச தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன விரும்பலன்னு நினைக்கிற, அதான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவ என்ன சொன்னானா அப்போ அவளுக்கு வயசு என்னன்னு தெரியல. அவளுக்கு 17 வயசு. அப்போ உன்னோட வயசு ரொம்ப அதிகம். அப்போ அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? இது விஸ்டம்னு சொன்னா. அதுக்கு அவ சொன்னா, அவ ஹெவாயை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னா. நான் உன்னை விரும்பாதால கிடையாது, உன்னை நான் ரொம்ப விரும்புறதால அப்படின்னா. நான் உன்னை நேசிக்கிறதால தான் லெவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. அவ அப்படி சொன்னாளா? ஆமா சொன்னா. அவ என்னை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் சொன்னா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணம் நீயும் கிடையாது, அதுக்கு காதலும் காரணம் கிடையாது. ரீவாயை உன்னை கல்யாணம் பண்ணிக்க காரணம் அவருக்கு நான் தேவை, எனக்கு அவர் தேவை. அவ்வளோதான் சிம்பிள் சொன்னா. அவளோட பதிலாக இதான் இருந்தது. ஹெலன் மாதிரியே இருக்கு. இது உனக்கு எக்கோவா கேட்கல? மறுபடியும் எக்கோ ஆரம்பிச்சிச்சு பாரு. ஏக்கோ நம்ம எப்பெல்லாம் பேசுகிறோமோ இப்போ போயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் கேட்குது. அதுக்கப்புறம் நாட்கள் அப்படி போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை பற்றி நான் நினைக்கிறதே விட்டுட்டேன். ஆனால் ஹெலன் இருக்காளே, ரொம்ப நல்லவ, ரொம்ப நல்லா யோசிக்கக்கூடியவ. நான் பார்த்த ஒரே மனுஷி அவள் மட்டும்தான். என்னால் அவளை கேன்சர்லேருந்து காப்பாற்ற முடியல. நீ ஒரு நல்ல டாக்டர் தான், ஆனால் நீ கடவுள் இல்லையே. அதை விட. ஏய் கமான் டாக், உன்னோட பர்த்டே நெருங்கிக்கிட்டு இருக்கு. நான் இன்னும் ஒரு கட்டிங் போட்டு கிளம்புறேன். சரி, எனக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? என்ன? என்னை ஏமாத்த நினைக்காத. இப்போ வேணாம். எவ்வளோ நாள்? நான் தான் கடவுள் இல்லைன்னு என்கிட்ட இப்போ சொன்னிய நீ. ப்ளீஸ், 2 வாரமா இல்லை அதிகபட்சம் 3? எல்லாத்துலேயும் மேபி தான் போட்டு சொல்லணும். ஆனால் என் அளவுக்கு நீயும் நல்லாவே கெஸ் பண்ணி சொல்ற. கொஞ்சம் என்னன்னு தெளிவாக தான் சொன்னேன். அது எப்படி எனக்கு தெரியும்?
நீதானே போயட்? நான் ஒரு சாதாரண டாக்டர் தானே. என்னை கேட்டீங்கன்னா 2 வருஷம் சொல்லுவேன், 2 மாதம் சொல்லுவேன், 2 நாள் சொல்லுவேன். இப்போ முதல்ல ரெஸ்ட் எடு. நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன். ப்ராப்ளம் எதுவும் இல்லையே. சரியாயிடும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போயிடும், எல்லாம் சரியாயிடும். சரி, இப்போ உன் கை எப்படி இருக்கு? பேப்பரில் நான் படித்தது உண்மை. அதுவா? கொஞ்சம் பரவாயில்ல. ஷோல்டர் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ரொட்டேட்டர் கஃப்னால தான். ரொட்டேட்டர் கஃப் டாக்டர் என்ன சொல்றாரு தெரியலையே. நான் கேள்வியே படலையே. இங்க பாரு, நான் பாப் டெனி ஜீனோட டிசி ஜெனரேஷனை சேர்ந்தவன். ஆமா. ஓகே, குட் லக். டாக்டர் போனக்கு அப்பாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அவன் நல்லா தானே இருக்கான். அவர் இறந்துருவாரா என்ன? அப்படிலாம் இல்லை. யார் சொன்னா? அவ்வளோ சீக்கிரம் அவன் நம்ம எல்லாரையும் விட்டு போயிடுவானா? ரூபிக்கு நான் உன்கிட்ட இப்படி பேசுனது இல்லைல்ல. உங்க அப்பாவுக்கு ஹைப்பர் கானியா இருக்கு. நான் பார்த்ததுலேயே ரொம்ப மோசமானவன் அவன் தான். அவனுக்கு அட்டென்ஷன் தேவைப்படுது, வேற எதுவும் இல்லை. நாளைக்கு அவனுக்கு எல்லா அட்டென்ஷனும் கிடைச்சிடும், விடுங்க. சரியா சொன்னீங்க டாக்டர் பி. நாளைக்கு பார்ப்போம். அவன் நாளைக்கு கண்டிப்பா வருவான். நல்ல ஒரு டான்ஸ் ஆடுவான். தேங்க்ஸ் டாக்டர். Hey, come on. இங்க பாருங்க பசங்களா, ஹாம்பர்கர்ஸ் மட்டும் சாப்பிடாதீங்க, ஹாட் டாக்ஸையும் சாப்பிடுங்க. அதுக்கு நான் எவ்வளவு பெரிய அடிமை தெரியுமா? மாஞ்சியா. என்கிட்ட ஸ்வென்ஸ் இருக்கு, யாருக்காவது வேணுமா? ஆக்சுவலி சீரியஸ் சொல்றேன், இந்த டிஷ் உண்மையாவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இது. வாவ். பார்க்கறது அந்த மாதிரி இல்ல. அது மாதிரி இல்லைன்னா அம்மா அது யாரு? இது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு போறேன். ஆன்ட் ஆகியோட புது பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன். அப்ப நேத்து ராத்திரி ஒருத்தர் கூட இருந்தாங்களே அவங்க? அது நேத்து ராத்திரி நடந்த சம்பவம். ஓகே. சாலடை பாஸ் பண்ணுங்க. ஏய், அதான் டோஸ்ட் பண்ணிருக்கேன். சாலடை பாஸ் பண்ணுங்களா ப்ளீஸ்? நல்லா இருக்கும். பைத்தியக்கார. நீங்க டேஸ்ட் பண்ணீங்களா? சரியா இருக்குங்களா? இது நானே சொல்றேன். ஆமா, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நிறையா தடவை நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க. அப்புறம் சில பேருக்கு இது ஃபன்னியாக கூட இருக்கலாம். இப்போ நான் 1950s பற்றி சொல்ல போகிறேன். லாங் டைம் ago, 30 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் லிஸ்டர், டீசர் அண்ட் ரைட்டராக நான் இருந்தேன். இப்போ வளர நம்ம குடும்பத்துக்கு ஃபீட் பண்ணணும். இதை காமெடியாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். மெர்காத்தீசமில் அது டார்க் டேஸ். அப்போ பெரிய வார் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நீங்களாம் ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தீங்க. தோ அவங்கள மாதிரி. அப்போ நான் ஒரு காமிக்கா மாறிட்டேன். ஏதாவது ரிக்வெஸ்ட் இருக்கா? இப்போ சொல்றேன், அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அப்ப நடந்த எல்லா பிரச்சனையும் ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் ஒரு சின்ன பழத்தோட பீஸ்ல இருந்து ஆரம்பிச்சது. மெக்சிகோல இருக்கும்போது கூட எனக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. எனக்கு அப்ப இருந்து தொல்லை கொடுத்த விஷயம் என்னன்னா, நீங்க ஆதாம் ஏவாளை எடுத்துக்கங்க. ஆதாம் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பையன். ஈவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணு. அப்படி இருக்கும்போது இந்த அசிங்கமானவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஆளு. எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லான ஆளு? எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லான ஆள்னா, நான் ஆன்டிபயோட்டிக் கூட எடுத்துருக்கேன். நீங்க பாருங்க, சீரியஸா நான் இந்த விஷயத்த சொல்றேன். ரொம்ப பியூரான பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப பியூரானவ. எந்த அளவுக்கு பியூர்னா, வெர்ஜினி கைலாண்ட்ல அவ இருக்கிறதுக்கு பேரே வைக்கலாம். ரொம்ப டல்லா இருப்பா. ஆமாமா, ரொம்ப டல்லா தான் இருப்பா. வால் ஃப்ளவரோட டாப்லெஸ்ஸா போகணும்னு நினைப்பா அவ. போலாம். உங்களுக்கு அந்த லேடியை பத்தி நான் சொல்றேன். ஏய், எல்லாரும் எங்க போறீங்க? சீக்கிரமா தெரியும். அவங்களுக்கு இந்த காமெடி பிடிக்கல போட்டிருக்கு. கேளுங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா. அவ பியூரானவ கிடையாது. அவ பக்கத்துல எங்கயாவது இருக்காளா? இருக்கா. அவளுக்கு 6 ஹவுஸ் டிடெக்டிவ்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் நாட்லயே முடிச்சிருவா. அவ நிறைய ஸ்டேட் லைன்ஸ் கிராஸ் பண்ணி கிரே அவுன் பஸ்ல இருந்தா. உங்களுக்கு தெரியுமா, அவ எல்லாரையும் லவ் பண்ணணும்னு நினைச்சா. ஆனா என்ன பண்றது, ஒருத்தர்கிட்ட தான் ஒரு நேரம் அன்பு காட்ட முடியும். பெண்கள் அதுக்கப்புறம் பெரிய ஆளா வளர ஆரம்பிச்சாங்க. நீங்க இத பத்தி பேசும்போது லாஸ்ட் டைம் எப்ப பெண்களை பத்தி பேச ஆரம்பிச்சீங்க? அப்பா, எதுக்கு இங்க வச்சு இந்த மாதிரிலாம் கேக்குறீங்க? டாட், வாட்டர் பொல்யூஷனை பத்தி ஓ சொல்லுங்க. எஸ், வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன் எவ்வளவு மோசமானதுன்னா, பாதி ஸ்கூபா எக்யூப்மெண்ட்ஸ் எப்பவோ வித்துட்டாங்க. அதுவும் மீன்களுக்கு வித்துட்டாங்க. உங்க மனைவி ஒரு ஐரிஷா? என் மனைவி ஐரிஷாவா? அவ ஐரிஷாவான்னு தெரியாது, மேபி இருக்கலாம். அவ சமைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன்னா அது கிரீனா மாறிடும். அவ பேட்டை ஆயிட்டு இருக்காங்கிறத நான் சொல்ல விரும்பல. ஷோபா உடஞ்சதுக்கு அப்புறம் அவளே புரிஞ்சுக்கிட்டா. 4th of July ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹாலிடே. உங்க குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்க முடியாது. அதுக்கு காரணம் சொல்லுங்க. அதுக்கு பதிலா கவர்மெண்ட் ஹெச் பாம்ஸ் கொடுப்பாங்க. இப்போ அடுத்த ஈவென்ட் பாத்தீங்கன்னா, எங்க தாத்தாக்காக 27வது பிறந்த நாள் அவர் கொண்டாட போறாரு. சோஹா பேனக்ல. New feeling inside. It's awesome.
mind, dizzy in the head, and I'm feeling blue. Things you say, well, baby, they're true. I get funny dreams again and again. Know what it means, but can't explain. I think it's Oh yeah, it's back. The Voodoo Cowboy is back. கெயின் கெயின் கொஞ்சம் இத பாரு. இழந்துருச்சு, வா. அவரோட கோ பால் அவருக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்க அவரு இவ்வளவு நேரமா இங்கதான் இருந்தாரு? நிஜமா? நான் நிஜமா அவரை பார்த்தேன், நான் விளையாட்டுக்கு சொல்லல. ஏன் யானையால பறக்க முடியும்னு சொல்ல? ஏய், நிஜமா தான் சொல்றேன், நான் பார்த்தேன். போய் ஒழுங்கா தூங்கு போ. எது கனவு எது உண்மைன்னு முதல்ல வித்தியாசம் சொல்றதுக்கு கத்துக்கோ. ஒழுங்கா போய் தூங்க, இல்ல திரும்ப வீட்டுக்குள்ள அனுப்பி விட்டுருவேன். குட் மார்னிங் அமண்டா. குட் மார்னிங். ஓ மை காட், எவ்வளோ காலையில எப்படி நீ பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகா இருக்க? ஐம் இன் லவ். நல்ல விஷயம்தான். உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டியா? என் ஹஸ்பண்ட் மேல தான் எனக்கு லவ் வந்திருக்கு. நீ என்ன சொல்ற? இல்ல அது அப்படியே விடு. குட் மார்னிங் லேடிஸ். குட் மார்னிங். ஹாய். ஹாய். அவ காதல்ல இருக்கா. ஓ. அதுவும் அவ புருஷன் மேல காதலாமா, என்ன புரியுதா? ஓ ஓ ஓ. க்ரௌக்கு அவரோட ஊடு க்ரௌ பால் கிடைச்சிருச்சு. ஓ, என்ன ஒரு அதிசயம். அவர் கழுத்துல இருந்த வாழை இன்னும் போகலன்னு நினைச்சேன். இத பாரு. குட் மார்னிங். ஓ சிஸ்டர் எவ்வளவு க்ளோயிங்கா இருக்கான்னு பாத்தியா? க்ரௌக்கு அவரோட ஹூடு கௌபால் திரும்ப கிடைச்சிருச்சாமா, புரியுதா? இது கேட்கும்போது எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ ரோஸ். ப்ராமிஸா சொல்றேன். நீ நம்பலனாலும் அதான் உண்மை. பார்த்தாலே தெரியுது நீயும் அந்த பிளாக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க போல இருக்க. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்த எங்களோட சந்தோஷத்தை கெடுத்தா எப்படி? என்ன நீங்க குறை சொல்லாதீங்க ஜாக். அதுக்கு காரணம் க்ரோ தான். நீங்க அவர்கிட்ட போய் பேசிக்கோங்க. குட் மார்னிங்.
தயவு செஞ்சு என்னை யாரும் அப்படி பார்க்காதீங்க. நேற்று பேக் பண்ணது நான் இல்லை. ப்ராமிஸாக சொல்கிறேன். எப்படி என்னடா எப்படின்னு கேக்குற? என்ன எப்படின்னு கேக்குற? தாத்தாவோட பர்த்டேக்கு அந்த ராக்கெட் போட்டை எப்படி வந்து சேர்க்க போறோம்? அவன் கரெக்டா தான்ப்பா கேக்குறான். அம்மா கிட்ட கேட்டேன், ட்ரெய்லர் வச்சு வந்து வேன்ல தான் இருக்கான். ஆமா, பாண்ட்ல கூட நான் போட் ட்ரைலர் பார்த்தேன். கிரேட் ஐடியா. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் மறுபடியும் தூங்க போறேன். பாய். குட் மார்னிங். ஓ க்ரோ, நீ வந்துட்டியா? உனக்காக ஒன்னு ரெடி பண்ணிருக்கேன் பாடி பாய். இந்த ஓ கிரேட், சூப்பர். எனக்கு இதுதான் தேவை. நிச்சயமா இந்த ஆரஞ்சு ஜூஸ் உனக்கு மட்டும்தான் தேவை. நல்லா எடுத்து குடி. எக்ஸ்கியூஸ் மீ தம்பி, நியூயார்க் டைமில் காமிக் செக்ஷன் கிடையாது. ஓ இது நம்பர் 2 தானா? நம்பர் 2 தான் கில்லர் ரூல். மொத்தத்துல இந்த சீக்ரெட் ரொம்பவே பிரமாதம். ஏய் என்னாச்சு? ஏய் என்னாச்சுன்னு சொல்லு. எதுக்கு அழற? ஹே இங்க பாரு, என் சிஸ்டரை ஹர்ட் பண்ற மாதிரி நீ ஏதாவது பண்ணிருந்தேன்னு தெரிஞ்சது ஒண்ணு. இல்லை இல்லை, அப்படி இல்லை. அப்ப என்னதான் ஆச்சு? நான் அம்மாவை மிஸ் பண்ணுறேன். இந்த பவுலை பார்க்கும்போது எனக்கு அந்த பாவமான அம்மா தான் ஞாபகம் வராங்க. அம்மாவை நீங்களாம் மறந்துட்டீங்களா? அவங்கள பத்தி பேசுறது கூட இல்ல. அப்படி ஒருத்தவங்க இல்லவே இல்லைன்னு நடந்துக்கிறீங்க. நாங்க எல்லாருமே மாமா மிஸ் பண்றோம். ஆமா, நானும் எப்பவும் மிஸ் பண்ணுவேன். அம்மாவோட சமாதியை போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு போறீங்களா? இன்னைக்கா? ஆமா, இன்னைக்கு தான். இப்பவே போகணும். எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போறீங்களா? ஓ போலாமே. சென்டிமெண்ட்லாக இருக்கிற இந்த குழந்தைய யாராவது தடுத்து நிறுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். டிவைன், நீங்க என்ன பேசுறீங்க? சும்மா காமெடிக்கு சொன்னேன். அப்பா என்ன தூங்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு ஒரு நோட் எழுதி வச்சுட்டு நம்ம சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம். இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஐடியாவா எனக்கு தோணுது. இது ஒரு அழகான சண்டே, ஃப்ளவர்ஸ் கூட இருக்கு. பழச நினைவுபடுத்த இது அற்புதமான நாள். சமாதிக்கு போனால் டிப்ரெஷன் தான் வரும், மரணம் தான் ஞாபகத்துக்கு வரும். டிவைன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னப்பா. பாட்டி ரொம்ப பாவம். என்ன? பாட்டி ரொம்ப பாவம். ஓ ஆமா, பாட்டி பாவம் தான். இந்த புழுலாம் ரொம்ப மோசமானது. புழுவா? ஆமா, புழுவே தான். புழு எங்க வந்தது புரியலையே. புழுக்கள்லாம் ரொம்ப மோசமானது. அது பாட்டியை சாப்பிட்ருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றான்? புழு. குழந்தைங்களா, நம்ம தாத்தா இருந்தாலும் அவரை இங்கே தான் புதைக்க போறோம். ஒருவேளை அவருக்கு அதுக்கு விருப்பம் இல்லைன்னா? இது நம்ம குடும்பத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம். நம்ம எல்லாரும் ஒரு நாள் இங்க தான் படுப்போம். நான் சொல்றத அவங்க கேட்கவே இல்ல. நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா? அவங்க கிட்ட போய் கேட்க முடியாது. அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது தெரியுமா? நான் உங்களை வெறுக்கிறேன். ஏய் ப்ளூ, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம ஸ்விம் பண்ணனும். யார்கிட்டயாவது ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? தாத்தா ரொம்பவே பாவம். எல்லாத்துக்கும் இந்த புழுதான் காரணம். ஆல்ரைட், வர்க் கம் ஆன். எல்லாத்தையும் எடுத்து வைங்க. கொண்டு வா கொண்டு வா. இதென்ன? ஓகே கம் ஆன். நான் எடுத்து வரேன். ஆமா, இது சண்டே எனக்கு தெரியும், இல்லைன்னு சொல்லலையே. நோ, ஏற்கனவே நமக்கு 3 வாரம் தான் டைம் இருக்கு. இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொன்னா நான் என்ன சொல்றது? என்னது? என்ன? ஓ என்ன சொல்றீங்க? உங்களுக்கு டைரக்டர்ஸ் பிளாக் இருக்கா? இதை இப்போ சொன்னா எப்படி? என்னோட ரைடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். இதை பாருங்க, இதை நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எந்திரிக்க வேண்டாம். ஓகே, ஓகே. 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 ஓகே, ஓகே.
உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்குறேன். ஓகே பாய். நீ பால் போடும்போது யாரும் அடிக்காத மாதிரி போட. கண்டிப்பாக. ஹாப்பி பர்த்டே. நீ போறங்கிறது என்னால நம்பவே முடியல. அதுவும் அப்பாவோட பார்ட்டி வச்சுக்கிட்டு. பார்ட்டி பண்ண டைம் இல்ல ராஜா, நான் போய் விளையாடணும். சரி சரி போ போ போ. சரி, நல்லபடியா நடத்தி முடிங்க. என் வாழ்த்துக்கள். என்ன பண்றீங்க? லிவை பார்ட்டி மாதிரியே இல்ல. இது உங்களோட பார்ட்டி. கண்டிப்பா கேம பாருங்க. இது நம்ம அப்பாவுக்கு டெடிகேட் பண்றேன். அசத்த போறேன். பை பை. பை பை. பாய், பாத்து போ. பாய் பாய். பாய். பாய் பாய். கேக்கல. Just say you'll remain. I'm glad you're there. Come in. Don't explain. Hi, Dad. வாமா உட்காரு. யாராவது ஒருத்தராவது என் பக்கத்தில் உட்காந்து நான் பேசுறத கேட்பாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இல்லை, நான் அழத்தான் முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ரொம்ப சென்டிமெண்டலா பேசுறீங்க. எனக்கு தோணது சொன்னம்மா. சில நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. ஹாப்பி பர்த்டே. ஓ, என்னம்மா இது? கிஃப்டா? டு டாட். சாரி டாட். இந்த ரூம்ல இந்த மியூசிக்கோட கொடுக்கறது நல்லா இருக்கு. எனக்கு அம்மா தான் ஞாபகம் வராங்க. ரூபி, இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஜாக்சன் போலாக். எனக்கு சில விஷயங்கள் பிடிக்காது, ஆனால் அவரோட வேலை ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்துட்டு சொல்கிறேன். வாவ். ஓமை ஓமை. நான் வெளியே இருக்கேன்ப்பா, நீங்க பார்த்துட்டு வாங்க. ஆமாம்மா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்குவேன். ஏன்னா இதை ரசித்து பார்க்கணும். தேங்க்ஸ் ரூபி. ரொம்ப கவனமா இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? கெஸ்டோடைய ஆஸ்ட்ரேவை அப்பப்போ எம்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கு அதை பண்ணணும். எங்க எங்கேயுமே கீழே சிகரெட்ஸ் இருக்கவே கூடாது. புல் தர கிளீனாக இருக்கணும். அதை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? யாருக்கிட்டையாவது ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? என்னன்னு சொல்லு. நீ தானே எங்க ஜீனியஸ். என்னது? முதல்ல கையை கீழே போடு. நம்ம தாத்தா கிட்ட கேட்கலாம். அவருக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். ஏய், இது கொஞ்சம் கூட சரியில்லை. இல்ல, இது நல்லதுதான். ஆமா, இது ட்ரை பண்ணலாம். என்னன்னு சொல்ல போற எக்கோ? ஒருவேளை தாத்தா அப்பா அம்மா கிட்ட அவருக்கு வாக்கிங் ஃபியூனரல் தான் வேணும்னு சொல்லிட்டா அவங்க கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏத்துக்க மாட்டாங்க தான். அவங்களுக்கும் அவர் மேல அன்பு இருக்கும்ல. நம்மளை விட அதிகமா கூட இருக்கலாம். நோ,
அப்படி அவர் சொன்னா கூட இதை மூவ் பண்றதுக்கு அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க. நீ பிரில்லியன்ட் ப்ளூ, பிரில்லியன்ட்ரா. ஏதோ பேயை பார்த்த மாதிரி அரண்டு போய் நிற்கிறீங்க. நீங்க ஓகே தானே டேட்? நான் நல்லா இருக்கேன், இப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்சம் அந்த ரெக்கார்டை ஆஃப் பண்ணுறியா ப்ளீஸ்? ஏன்னா என்னோட பர்த்டே எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்காங்க? நல்லா போகுது. எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே டாட். உங்கள் எல்லாரையும் ரொம்ப நான் நேசிக்கிறேன், ரொம்பவே. லவ் யூ டூ டாட். எனக்கு வயசாயிட்டே போகுது. என்ன கொண்டு வந்திருக்கு? அது ஒன்றும் டை இல்லைல்ல? கண்டிப்பா நீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்ப்பா. ஏன்னா நிறைய டை இருக்குடா என்கிட்ட, ஆனால் அதை நான் கட்டுறது இல்லை. சரி, என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்ப்போம். என்னது? ஓ இதுவா? இது வேற லெட்டர் இருக்குல்ல. நான் வேணா ஹிண்ட் கொடுக்கட்டுமா? யூ ஆர் தி டாப், யூ ஆர் தி டாப். அம்மாடி, நீ பாடுறது அழகா இருக்கு, நீயும் அழகா இருக்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அந்த பெரிய டைரக்டரோட மூவிஸா? உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஃப்ரெட்டையும் பிடிக்கும், ரிட்டாவையும் பிடிக்கும். ஒருவேளை நீங்க யார் மாதிரியாவது இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இவர மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லுவீங்க. அம்மா தான் அடிக்கடி சொல்லுவா. அவ என்ன சொல்லுவான்னா, என்னை தாண்டி யாரையாவது கல்யாணம் பண்ண நினைச்சிருந்தா அது ஃப்ரெட்டாக தான் இருக்குன்னு சொல்லுவா. ஏன்னா உங்க அம்மாவுக்கு டான்ஸ் பண்ண பிடிக்கும். என் பார்ட்டியில் நானே ஆடாமல் இருக்கிறது தப்பு தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்க தோணுது. பில்லி, கொஞ்சம் இதை அங்கே வைக்கிறியா? இதை பாருங்க, உங்கள் என்ட்ரன்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அது நிஜமாக ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது. ரொம்ப ட்ரமாட்டிக்காகவும் இருந்துச்சு. தயவு செஞ்சு யாரும் இப்படி பார்க்காதீங்க. நீங்கள் அந்த மாதிரி என்னை பார்க்கும்போது அது எனக்கு நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து போங்கன்னு சொல்ல தோணுது. எல்லாரும் கீழே போய் கொஞ்சம் ஜாலியாக இருங்க, போங்க. எப்படி ஜாலியாக இருக்கணும்னு தான் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. சரி, சீக்கிரமா கீழே வந்துருங்கப்பா. சரி, நான் வர்றேன், போங்க. கொஞ்ச நேரம் நான் இங்கேயே இருந்து ஃப்ரெட் அண்ட் ரீடாவை பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். பிரில்லியன் ஜாக்சன் கண்டிப்பாக மெழுகுவர்த்தியை ஊதி கேக்க வெட்டுவேன். ஸ்ட்ராபெரி கேக் இல்லை? யா, ஸ்ட்ராபெரி ஷார்ட் கேக். சரி சரி, சீக்கிரம் வாங்க. கமான், இந்த இடத்த பாருங்களேன். நம்மளால பேக் யார்டில் அதை கொண்டு வந்து நிறுத்த கூட முடியாது.
கமான், இந்த இடத்த பாருங்களேன். நம்மளால பேக் யார்ட்ல அதை கொண்டு வந்து நிறுத்த கூட முடியாது. சரி இப்ப எல்லாரும் குடிச்சிருப்பாங்கல்ல. ஜூ மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஜாலியா இருக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க போல. எவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? எல்லாரும் எவ்வளவு அழுக்கா இருக்கீங்க பாருங்க. போய் ஒழுங்கா குளிச்சிட்டு வாங்க. ஆமா. என்னாச்சு செல்லம்? எங்களால தாத்தாவோட பிரசன்ட் கொண்டு வர முடியல. இப்ப அதெல்லாம் முக்கியமே இல்ல, புரியுதா உனக்கு? தாத்தாவுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பெஷலா ஒன்று கொடுக்கலாம்னு நினைச்சோம். ஏய் சீக்கிரம் வாங்கப்பா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. நீங்க யார சொல்றீங்க? ஹேய் கம் ஆன், எல்லாரும் சீக்கிரம் வாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. உனக்கு என்ன ஆச்சு? நிறைய சாப்பாடு இருக்கு. எங்களுக்கு ஒண்ணும் பசிக்கல. என்னதான் பிளான் பண்றாங்க? அவங்களுக்கு பசிக்கலையா? அவங்க ஃபன்னை என்ஜாய் பண்ணலையா? பார்ட்டிலயும் ஜாயின் பண்ண மாட்டாங்களா? இந்த குடும்பத்துல நீங்களும் மெம்பர்ஸ்ங்கிறதுனால இதுல ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இது உங்க தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி. இதை ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இப்பவே காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணணும், புரிஞ்சுதா? போங்க. நான் அவரு இறந்துட்டாரு தான் சொல்லுவேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் சொல்ல முடியாதுங்கறியா? எனக்கு எப்படி தெரியும்? நானே டாக்டரா? நீயே தொட்டு பாரு. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? சவுண்ட் ரொம்ப அதிகப்படுத்துறா. உனக்கு கேட்கல? ஓ, நான் அவரு இறந்துட்டாருன்னு தான் சொல்லுவேன். இப்ப நம்ம பிரசன்ட்டே அவர் பார்க்க மாட்டாரு. சரியா சொன்ன. தாத்தா, நான் போய் அம்மாவை கூப்பிடுறேன். இருங்க, நம்ம இப்ப என்ன பண்றது? நமக்கு சொந்தமான ஃபேமிலி பிளாட்லயே அவரை புதைச்சிருவாங்க. நம்மளால ஒண்ணே ஒண்ணு தான் பண்ண முடியும். இவரை இங்க இருந்து தூக்கிட்டு போய் ராக்கெட் போட்ல படுக்க வைக்கலாமா? இதுதான் சரியா இருக்கும். ரைட். டாட், அம்மா போங்க போங்க போங்க, இந்த பக்கம் போங்க. நான் எப்பயும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். டாட்டா கூட கொஞ்சம் பிரைவேட்டா பேசுறோம். அவர் டேவிட் போய் பாட்டு கேக்குறாரு. ஆமா, டேவிட் பாய் சாங் கேக்குறாரு. ஆமா, அவரோட ஃபேவரட் சிங்கர். ஆனா அவரோட ஃபேவரட் சிங்கர் பில்லி இங்க ஹவுட். புது சிங்கர் அவர்தான். ஆமா, மாத்திக்கிட்டாரு. மாமா மாமா சொல்றத கேளுங்க, எங்களுக்கு பிரைவசி வேணுமா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. ஆமா, இப்ப அவரு வேற உலகத்துல இருக்காரு. அவருக்கு இது பிடிச்சிருக்கு. பிடிக்கும், அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. நாங்க சீக்கிரமே வந்துருவோம், சரியா? ஓகே ஓகே ஓகே. சீக்கிரம் கீழே போலாம். உங்க தாத்தாவை கூட்டிட்டு வாங்க. நாங்க கேண்டில்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறோம். சீக்கிரம் வருவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. நாங்க ப்ராமிஸ் பண்றோம். வாவ், நல்ல வேலை. நல்ல வேலை பண்ணீங்க. அவுட்ஸ்டாண்டிங். கமான், சீக்கிரம் வாங்க. தாத்தாவை முதல்ல இங்கிருந்து கூட்டிட்டு போகணும். ஓகே, நீங்க 3 பேரும் சீக்கிரமா போய் அந்த போஸ், ஆரோஸ், கேசலின் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அந்த கிளாசெட்ல இருந்து டைஸ் எடுக்கிறீங்களா? ஐயோ, ரொம்ப வெயிட்டா இருக்காரு. கம் ஆன், பொறுத்துக்கோ. தாத்தா ரொம்ப வெயிட்டா இருக்காரு. ஜஸ்ட் பொறுத்துக்கோ. ரொம்பவே வெயிட்டா இருக்காரு. இருங்க இருங்க, என்னால பிடிக்க முடியல. அவருக்கு அடிபட்டிருக்குமா? அப்படி அடிபட்டிருந்தாலும் வலிக்காது. நீங்க இங்க இருங்க, நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன். ஓகே, தப்பிச்சு போகணும்ல. Boom. Worms. நோ வார்ம்ஸ் இல்ல.
எப்பா என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படியா இருப்பீங்க? உனக்கு பிரேக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியும்ல? ஓ தள்ளுங்க தள்ளுங்க இந்த பக்கம் பாத்துரு. சீக்கிரம் போலாமா? கம் ஆன், டைம் ஆகுது, போலாம். போ. சார் இந்த மாதிரி நாங்க நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்திருக்கோம். என்ன கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துட்டு வாப்போ. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஓ ஆக்சுவலி இப்ப கிளையண்ட்லாம் பரவாயில்ல. ஏய் கேக் வெட்டணும்ல, போய் அப்பா கூட்டிட்டு வந்துடலாமா? யா குட் ஐடியா. போலாம். யா அங்க நான் போறேன், அப்பா கூட்டிட்டு. போதும். இனிமே எந்த புழு பிரச்சனையும் இல்லை. புழுவால ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னோட வேன் எங்க போச்சு? டுவைன், ரோலோ, அவங்கள காணோம். அவங்க யாரும் இங்க இல்ல. எங்க போனாங்கன்னு தெரியல. அவ என்ன சொல்றா? யார காணோம்? என்னாச்சு? யாரு போயிட்டாங்க? என் வேனை கொண்டு போயிட்டாங்க. என் வேனை யாரோ கொண்டு போயிட்டாங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசுறீங்க? பேட்ரன்ஸ் எல்லாரும் இங்க கொஞ்சம் கவனிங்க. புழு இல்ல, புழு இல்ல, புழு இல்ல, புழு இல்ல, புழு இல்ல, புழு இல்ல. என்னால இத நம்பவே முடியல. ஏய் கொஞ்சம் பொறுமையா இரு. யார காணோம்? என்ன என்னாச்சு? உள்ள குழந்தைங்களும் இல்ல, அப்பாவும் நிஜமா இல்ல. சொல்றியா? உண்மையா தான் சொல்றேன். நீங்க வந்து பாருங்க. கடவுளே இது என்னடா? கேய் மேக்ஸ், சாய், கேய் மேக்ஸ் எங்க ஏய் இருக்கீங்க? கேய் Guys, எங்க போய் தொலைஞ்சாங்களோ? எங்க போனா? guys. குழந்தைங்களோட சைக்கிள் இங்க தான் இருக்கு. வேன் எடுத்து போயிருப்பாங்களோ? எங்க தான் போயிருப்பாங்க? தாத்தா எங்கயாவது ரைட் போயிருப்பாங்களா என்னமோ உங்களை கூட்டிட்டு? ஏய் பாட்டி ரொம்ப நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். டாக், அவர் இப்ப மாடியில இல்ல. எங்க போனா அவன்? அதான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். சைக்கிள் எல்லாம் இங்கே எங்க இருக்கு. போய் தொலைஞ்சாங்களோ? அவங்க ஒண்ணா சேர்ந்து வெளிய போயிருக்காங்க. எங்க போயிருப்பாங்க? ஜோல் தான் அந்த வேன்ல வெயிட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பான். அப்படின்னா அப்பா தான் ஓட்டிட்டு போயிருப்பாரு. இல்ல இல்ல கேய் தான் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பம்பி வேன்ல போனா அவன் கண்டிப்பா தாங்க மாட்டான். ஏன்னா அவன் இதய துடிப்பு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. என்னது? உங்க அப்பாவுக்கு அனியூரிசம் இருக்கு. அவனோட அரோட்டாவில் பல வருஷமா இருந்திருக்கு. இது ஒரு மாசம் தாங்கிறது பெரிய விஷயம். உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னான். நான் இப்போவே ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். அவனை பார்த்ததும் உடனே என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. இது உங்க அம்மாவோட பழைய ஃபோட்டோ. உடனே கால் பண்ணுங்க. கம் ஆன், சீக்கிரம் ராக்கெட் எங்க ராக்கெட் கொண்டு கொண்டு வருவோம்? வருவோம். அப்ப அந்த பாண்ட் ஃபயர்? தாத்தாவை முதல்ல அந்த போட்ல ஏத்திட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஓகே गाइस, பாத்து பாத்து இருங்க. பொறுமையா வாங்க. தள்ளுங்க. பண்ணுங்க. சத்தம் போட்டு தள்ளுங்க. நல்லா தள்ளுங்க. அப்படிதான் தள்ளு. அப்படிதான். நல்லா சத்தம் போட்டு தள்ளுங்க. நம்ம ஆர்பர் போலாம். சாக் பே பீச்சுக்கு போலாம். பக்கத்துல நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சீக்கிரம் சீக்கிரம். அப்படிதான். நல்லா தள்ளுங்க. இப்போ நம்ம எங்க தான் போறோம்? எனக்கு தெரியல. ஆனா இப்போ எனக்கு ஞாபகம் வருது. இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாவே அவங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது குழந்தைங்களே இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஆமா, அப்பா என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? நல்லா சத்தம் போட்டு இழுங்க. அப்படிதான். இன்னும் கொஞ்சம் தான். கம் ஆன். சீக்கிரம் வாங்க. வாங்க. கேர்ஃபுல். இந்த பக்கம். இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதோ அங்க பெரிய ஆளுங்க, அதையும் எடுத்துக்கலாம். போதுமா? இதுல போட்டுருங்க. அப்படியே போடுங்க. இங்க போடுங்க, இங்க போடுங்க. இது சரியா இருக்கும்னு தோணுது. சொல்லி கொடுத்துடலாமா? ஏய் கிளியில போட்டு மேல தண்ணிக்கு போகணும். அதை கொண்டு வரலாம். நல்லா எடுத்துட்டு வரீங்களா? சீக்கிரம் சீக்கிரம் வாங்க.
பர்த்டே கிராண்ட்பா. இது நாங்க உங்களுக்கு கொடுக்கிற பரிசு தாத்தா. உங்க ஆசைப்படியே புழுக்கள் இருக்காது கிராண்ட்பா. யா யா உண்மைதான். வாங்க தள்ளுவோம். ஓகே ஓகே கம் ஆன் ஓகே எடுத்துங்க. ஓகே. என்னோட பாக்கெட் புக்ல என்னோட ரெஜிஸ்ட்ரேஷனை விட்டுட்டு வந்துட்டேன் சொல்றேன்ல. உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உங்ககிட்ட நாங்க ஒரு இருந்திருக்கணும் emergency-ஆ மேடம். போயிட்டு புரிஞ்சுக்கோங்க இருக்கோம். ப்ளீஸ். நாங்க சொல்றோம் எல்லாரும் நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் திரும்ப உங்க புரிஞ்சுக்கோங்க. காருக்குள்ளேயே போங்க. ஆஃபீஸர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நாங்க எங்க வீட்ல ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்தோம். அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. சீக்கிரம் கேன் எல்லா இடத்துலயும் சீக்கிரம் பார்த்து ஊத்து. அப்படிதான் எல்லா இடமும் ஊத்து. நல்லா ஊத்து. அப்படிதான். இந்த பக்கம் ஊத்து. இது பத்திக்கோல. சீக்கிரம் 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 ஊத்து. போதல்ல யோசனை பான்ஃபயர் இப்ப கொளுத்தலாமா? ஏய் இல்ல முதல்ல போட் தண்ணிக்குள்ள போகணும். எல்லாரும் வாங்க. ஏய் தள்ளுங்கப்பா வேகமா தள்ளுங்க சீக்கிரம். கம் ஆன். அவளதான் நம்ம பிடிக்க போறோம். தள்ளுங்க. இன்னும் நல்லா வேகமா. போட் गाइस. ஓகே இப்போ அது கொளுத்துனா கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம எங்க தான் போறோம்? நம்ம டியோன்ஸ்ல தேடலாம். வாங்க வாங்க. ஆரோ யார் ஷூட் பண்ண போறது? அது நான் தான். ஓ கம் ஆன். ஐம் சாரி. ஓகே தள்ளலாம். கம் ஆன் गाइस. கடல் பக்கத்துல வந்துட்டோம் நம்ம. வாங்க. ஓ ஏய் அங்க இருக்காங்க. அது அவங்களே தான். அவங்க அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அது ஃப்ராய்டன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா தெரியறதா பாரு. ஓ நோ. ஓ மை காட். என்ன? சீக்கிரம் வாங்க. அந்த ஆரோஸ். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்துங்க.
அவங்க மொத்த வாழ்க்கையும் கடல்ல தான் இருந்தது. கடல், போட், அவ்வளவுதான். அவங்க மரணத்தை கொண்டாடுவாங்க. ஆமா, அதை கொண்டாட்டம்னு தான் சொல்லணும். அவங்க ரெண்டையும் பயன்படுத்துவாங்க. கிரேட் வைக்கிங்ஸோட ஃபேமிலி இருக்காங்களே, அவங்க இறக்குறவங்களோட பாடியை எடுத்துட்டு போய் ஒரு கப்பல்ல வச்சு கடலுக்குள்ள அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்துல சூரியன் மறையும் போது அது கடல்ல மெதுவா தத்தளிக்கும். அப்போ ஒரு பெரிய பான்ஃபயரை உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வைக்கிங்ஸ் அவங்க அம்போட நுனியில நெருப்பை வச்சு போட்டுக்கு எய்ம் பண்ணி விட்டுருவாங்க. அது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? தண்ணிக்கு மேல நெருப்பு. ஒரு பக்கம் அங்க சூரியன் மறையும் போது வானம் அழகா இருக்கும். அந்த வானமும் எரியிற நெருப்பும் ஒரே மாதிரி இருக்கும். வாழும்போது வைக்கிங்ஸ் நல்லபடியா வாழ்ந்திருக்காங்க, இறந்ததுக்கு அப்புறமும் நல்லா இருந்திருக்காங்க. வைக்கிங் ஹெவன்னு இதை சொல்லுவாங்க. ஆமா, அது எரிஞ்சு முடிகிற வரைக்கும் வெடிய வெடிய குழந்தைங்களும் பெரியவங்களும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க மிச்சம் இருக்க போறது என்னமோ வெறும் சாம்பல் தான். கம்ப்ளீட்டா ஒன்றும் இல்லாம போயிடும். பூமியில் இருக்கிற 4 மூலைக்கும் அது பரவி போயிடும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா, ரொம்ப அழகா. அப்புறம் முழுசும் மறைஞ்சிடும், ஒரு கனவை போல. Hush now, don't explain. Just say you'll remain. I'm glad you're back. Don't explain. Fire, don't explain. What is there to gain? Skip that lipstick, don't explain. You know that I love you, and what love endures. All my thoughts of you, for I'm so completely yours. Hush now, don't explain. You're my joy and pain, my life, yours, love, don't explain. You know that I love you, and what love endures. Nothing rates above you, for I'm so completely yours. Cry to hear folks chatter, and I know you cheat. Right or wrong don't matter when you're with me, sweet. Hush now, don't explain. You're my joy and pain, my life, yours, love, don't explain.